நம்ம நம்பிடக்கூடாது சாமி. நமக்குன்னு அதுக்கு தான் நாங்க சொல்றோம். உனக்கு விஷயம் தெரியறதுக்கு உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை நீ தட்டி எழுப்புனீன்னா எல்லா விஷயமும் உனக்கு அது சொல்லி காட்டி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்து. இவ்வளவுதான் விஷயமே. எல்லாருக்குள்ளயும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குள்ளயும் நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆன்மா நமக்குள்ள இருக்கு. அதுதான் தெய்வம். சொல்ல போனா அங்க இருக்கு இங்க இருக்கு அதெல்லாம் இல்ல, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆமா, தெய்வம் அப்படிங்கிறது நமக்குள்ளதான் இருக்குது. கோயில் அவங்களுக்கான ஆலயம்ங்கிறதும் நம்மளுடைய உடம்பு தான். இதை தாண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுக்கு திருச்செந்தூர் போறோம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, நம்ம எண்ணம் என்ன இருக்கும், நம்ம எண்ணம் எதுவாக இருக்கும். இப்ப திருச்செந்தூர் போறோம், இல்ல நம்ம அது என்னதான் இவங்க கிறிஸ்டியன்ல நம்ம இங்க மாதா இருக்காங்கல்ல, வேளாங்கண்ணி போறோம், என்ன நினைச்சிட்டு போறோம்? வேளாங்கண்ணி போனா வேளாங்கண்ணி தாய் அங்கதான் இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். திருச்செந்தூர் போனா முருகன் அங்கதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு போறோம். அந்த என்ன உருவம் உருவாக்கி வச்சிருக்கோமோ அந்த உருவத்துலதான் இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு போறதுனால, அங்க போய் உன்னுடைய எண்ணமும் பார்வையும் அது மேல இருக்கிறதுனால அதனுடைய அந்த எனர்ஜி பவர் இருக்கு பாத்தீங்களா, நமக்குள்ள இருந்து போய் தான் ரிப்ளை தான் வரும். நமக்குள்ள இருந்து போய் அங்க இருந்து ரிப்ளை தான் வரும். அதுக்கு என்ன அர்த்தமா நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, கண்ணாடியே நீங்க முகம் பாக்குறது மாதிரி. சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் ரிப்ளை தான் உங்களுக்கு முருகன் அங்க இருந்து வர்றாரு, கன்னி மாதா அங்க இருந்து வர்றாருன்னு. ஆனா ரெண்டு பேருமே எங்க இருக்காங்கன்னா நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற ஜோதியை நாம பிரகாசிக்கும் போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்களாம் எங்க போனாலும் விநாயகரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இப்படி கும்பிடுவீங்க இல்லையா? அப்படித்தானே செய்வீங்க. இந்த பரதேசி எங்க போனாலும் திருப்பி கூட பார்க்க மாட்டேன். சிவன் தான் எங்களுக்கு பிரதானமான முன்னோடி. எங்களுக்கு வழி நடத்துறதே அவர் தான். சிவன் ஆலயத்துக்கு போனா கூட நான் உள்ள போக மாட்டேன், அங்க போய் கையெடுத்து கும்பிட மாட்டேன் சாமி. ஏன்னா சிவனே இருந்தா கூட சிவன் எங்க இருக்காருங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நாம ஏன் அங்க போகணும்? ஆனா கூட வர்ற பக்தர்கள் வாங்க சாமி உள்ள போலாம், நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு உட்காந்துக்கிறோம். திருச்செந்தூர் கூட 4-5 வாட்டி கூட்டிட்டு போயிருக்கேன். இவங்களை உள்ள போக சொல்லிட்டு நான் கடற்கரையில் அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஏன்னா அந்த உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கிற போது நமக்கு ஒரு பிரதானமான குரு நமக்கு அந்த வழிகாட்டுதல் காட்ட போகுது, அது நமக்கு தெரிஞ்சு போகுது. புரியுதா? இப்ப அது சாப்பிட்டுச்சு அந்த குழந்தை, அதெல்லாம் சாப்பாடு கொடுங்கப்பா. புரியுதுங்களா? அந்த உண்மை நிலை தெரியும் போது நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. எதுவுமே இப்ப இந்த பரதேசியை பொறுத்தவரை நீங்க கோச்சுக்கிற வேண்டாம், எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. அது எந்த சாமியா இருந்தாலும் சரி. அப்படியா? சரி இருக்கட்டும்ப்பா, அது பாடுங்க. புரிச்சுதுங்களா? தெய்வீக வழிபாடுங்கிறது நம்ம வெளியில தேடுறதை விட நமக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறது தான் தெய்வீக வழிபாடு. இன்னும் சொல்ல போனா இந்து மதம் அப்படிங்கிற இந்து மதம், கிறிஸ்டின் மதம், குரான் மதம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. இதெல்லாம் இவங்க இடைக்காலத்துல ஒரு பேரை உருவாக்குனது. அந்த காலத்துல அகத்தியர் காலத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன தெய்வீக வழிபாடுன்னு தான் வச்சிருக்கிறாங்க. மறைநூல்ல பூரா தெய்வீக வழிபாடு தான் இருக்கு, மதம்ங்கிற பேச்சே இருக்காது. புரிஞ்சதுங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்கு சாமி இவ்வளவு கோயில்களை கட்டி வச்சிருக்காங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் சொன்ன அதுதான கேள்வி ஒரு பதில். அன்னைக்கு இருக்கிறவங்க வேற வழி இல்ல, உனக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கும் பாட்டு பாட யாராவது நம்புறாங்களா? இப்ப இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் எல்லாமே கொடுக்குறேன், உங்களுக்குள்ளதான்ப்பா இருக்குன்னு யாராவது அதை நம்பி செயல்படுறாங்களா? அதெல்லாம் இல்ல, அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? படிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, வேற வழி இல்ல. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கி காட்டணும்.
அப்படின்னு முடிவு பண்ணி தான் முன்னோர்கள் ஆலய வழிபாட்டை எழுப்பினாங்க. அவன் 8 பேர் 8 திசையிலையும் போய் அவன் உட்கார இடத்துல அவனுக்கு எந்த உருவம் அவனுக்குள்ள உதயமாகுதோ அந்த ஆலயத்துக்களை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான ஆலயங்கள் உருவானது சிவன் ஆலயம் தான். சிவன் ஆலயம் தான் அதிகமா உருவாயிருக்கு. அப்படி உருவாக்கி அதை பார்த்து இவங்க வணங்கினாலும் நாளைக்கு தெய்வீக நம்பிக்கையோட பயன் போட்டுவாங்கன்னு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுவும் இவங்க இப்ப எப்படி கொண்டு போயிட்டாங்க, வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. தெய்வீக வழிபாட்டுல என்ன உண்மை இருக்குன்னு சொல்ல முடியல. குற்றம் சேருது. அங்கேயும் எல்லாம் இடுப்புல பூரா கோட்டரைச்சுரிக்கு தான் போறான். இப்ப திருச்செந்தூர் போறான்னா சும்மா போறானா? இப்ப கூட என்ன நடந்தது இல்லப்பா, சூரசம்சாரமா நடந்த மறுநாள் சரியா 15 டன்னு பாட்டில் பிறக்கிருக்காங்க அந்த கடல் கரையிலேயே, அந்த மைதானத்துல. யோசிச்சு பாருங்க, 50 பேர் ஆளு விட்டு அதை 2 நாளா பிறக்கி லோடு ஏற்றி அதை சித்ரா பௌர்ணமிக்கு என்ன 50 டன்னு போட்டிருப்பாங்க. அப்ப என்ன சில இதுல போயிருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப இப்படி இருக்கிறவங்கள்ட்ட போய் தெய்வீகம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னா அவன் எங்க ஏத்துக்குவான், அதை எங்க பின்பற்றுவான் சொல்லுங்க. இப்ப சொல்றேன் ஜோதி ஏத்துங்கன்னு சொல்றேன். சாமி சொல்றாரு ஜோதி வீட்டுல ஏத்துங்கன்னு சொல்றாரு, நம்ம ஏத்துவோம். அப்படிதான் ஏத்துறாங்களே தவிர ஜோதியை எதுக்காக ஏத்து சொல்றாரு, ஜோதிக்குள்ள என்ன இருக்கு, ஜோதி என்ன நமக்கு நன்மை தருங்கிற அந்த கேள்வி ஞானம் யாருக்காவது வருதா அப்படின்னா யாருக்குமே வர்றது கிடையாது.